டேட்டா ஃபுல்லா நீங்க கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணி ஓகேங்களா. கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா செலக்ட் ஆயிடும். இந்த உங்களுக்கு கலர் ஆயிருக்கும் ஓகேங்களா. ஸோ ஹெட்டர் டு பாட்டம் வரைக்கும் நான் கவர் பண்ணிட்டேன். இந்த கிரீன் லைன் தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி செலக்ட் டேட்டா ஓகேங்களா. கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்க, கண்ட்ரோல் பிளஸ் ஏ கொடுத்தீங்க அப்படின்னா செலக்ட் டேட்டா, இந்த டேபிள் ஃபுல்லா செலக்ட். ஓகே, ஒன்ஸ் செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா இன்சர்ட் அப்படின்ற ஒரு செகண்ட் ஹோம் மேலே பார்த்தீங்கன்னா ஹோம் பக்கத்தில் இன்சர்ட் அப்படின்னு இருக்கும். அந்த இன்சர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்து பைவட் டேபிள் தான். ஓகேங்களா. ஸோ இந்த பைவட் டேபிளை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் எ பைவட் டேபிள் அப்படின்னு கேட்டிருக்கோம். இதில் 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று செலக்ட் எ டேபிள் ஆர் ரேஞ்ச். நீங்கள் வந்து மேனுவலாக செலக்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கோம். நம்ம ஆல்ரெடி டேபிளை செலக்ட் பண்ணதுனால அந்த செலக்ட் பண்ண ஏரியாவை இப்போ காமிச்சிட்டு இருக்கு. A2 to L24 வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் ஷீட் 2ல நேம் பார்த்தீங்கன்னா ஷீட் 2 தான். ஓகேங்களா. A2ல இருந்து L24 வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணி. ஸோ இந்த மேல் டாட்டட் அந்த லைன் போகிறது உங்களுக்கு தெரியுதுங்க இல்லையா. ஸோ இதை தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பண்ணியிருக்கு. இதுவே எக்ஸ்டர்னல் சோர்ஸ்ல இருக்கிறோம் அப்படின்னாக்கா யூஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் டேட்டா சோர்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா. இப்போ யூஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் டேட்டா சோர்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வேற எங்கேயாவது டேட்டா வச்சிருக்கீங்க, வேற எக்ஸல் ஃபைல்ல இருந்து எடுக்கிறீங்க, அப்படி இல்லைனாக்கா வேற பிடிஎஃப் இல்லை வேற என்ன சொல்றது டேட்டா சோர்ஸ் வேற ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா அங்கேருந்து நீங்கள் லிங்க் கொடுத்துக்கலாம். இப்போ எஸ்ஏபியில் இருக்கு, எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபைல் வச்சிருக்கீங்க, இல்லை கம்ப்யூட்டரில் வேற எங்கேயாவது வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. நீங்கள் அப்படின்னாக்கா பிடிஎஃப்ல கூட டேபிள்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து சில பிடிஎஃப்ஸ்லாம் அனுப்புவாங்க, அதில் டேபிள்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா. இது வந்து டேட்டா கஸ்டமர் டேட்டாஸ் இருக்கும், சில இதில் வந்து ப்ராடக்ட்ஸோட டேட்டாஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி தான் சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எக்ஸ்டர்னல் கனெக்ஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு இன்டர்னலில் தான் இருக்குது. ஸோ இந்த டேபிளை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஷீட் 2ல A2ல இருந்து L24 வரைக்கும் இருக்குது, செலக்ட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் டேட்டா டேபிள் வச்சுருக்கீங்க, டேட்டா மாடல் வேறு ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த மாடலையும் யூஸ் பண்ணுறதுக்கு தேர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது கீழே சூஸ் வேர் யூ வாண்ட் டு பைவட் டேபிள் ரிப்போர்ட் டு பி பிளேஸ்ட். எந்த இடத்துல உங்களுக்கு இந்த பைவட் டேபிளோட ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு நியூ ஒர்க் ஷீட்டில் வேணுமா இல்லை எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்லேயே போதுமா அப்படின்னு கேட்டாக்கா, நம்ம இப்போ நியூ ஒர்க் ஷீட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஷீட்டுன்றது இதுதான், கீழே இருக்கிறது தான். ஸோ நியூ ஒர்க் ஷீட் கொடுத்தா ஷீட் 3ன்னு ஒன்று கிரியேட் ஆகும். இப்போ எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா லொகேஷனில் வேணும் அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா. இப்போ நியூ ஒர்க் ஷீட் அப்படின்னாக்கா ஷீட் 3 கிரியேட் ஆகும். எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் அப்படின்னாக்கா இருக்கிற இந்த 4 ஒர்க் ஷீட்டில் நீங்கள் எதில் வேணாலும் கொடுக்கலாம். இப்போ எனக்கு ஷீட் 2லேயே வேணும் அப்படின்னாக்கா எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் பண்ணிட்டு இப்போ எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் கொடுத்துட்டு லொக்கேஷன் வந்து நான் இங்கே பக்கத்துலேயே கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு T2ல கிளிக் பண்ண அப்படின்னாக்கா இந்த T2ல நமக்கு தேவையான பைவட் டேபிளுக்கான லே அவுட் வந்துடும். ஓகேங்களா. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பைவட் டேபிள் இந்த இடத்துல வரும். டேட்டா ஃபுல்லாத்தையும் அது ஒரு தடவை எவாலுவேட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ பைவட் டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கான பாக்ஸ் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பைவட் டேபிள் ஃபீல்ட். இதில் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்னெல்லாம் டாபிக் இருந்துச்சோ, அதாவது என்ன ஹெட்டர்ஸ் இருந்துச்சோ அந்த ஹெட்டர் எல்லாமே இங்கே இருக்கும். இப்போ இதில் எந்த டேட்டா எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செக்மெண்ட் வைஸ் தான் எடுக்க போகிறோம். ஸோ செக்மெண்ட்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு ரோல் வேணுமா காலமில் வேணுமா அப்படின்ற ஆப்ஷன் இங்கே இருக்குது. இப்போ நம்ம பொறுத்து ரோ சைடில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த செக்மெண்ட் ஆர்டர் வைஸ் வந்துடும். இதில் நீங்கள் A to Zக்கு வேணும் அப்படின்னாக்கா இங்கே உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த பாக்ஸில். ஓகேங்களா. இந்த பாக்ஸில் டவுன் ஏரோ போட்டிருக்கோம்.
அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க A to Z கொடுக்கலாம், இல்ல Z to A கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரியான ஓகே. ஷார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்க அப்படி ஷார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ம். ம். ஸோ இதுல உங்களுக்கு எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ரிஜிஸ்டர் ம். வேல்யூல போடுறேன். ஓகேங்களா? வேல்யூல பண்ணும்பொழுது இங்க உங்களுக்கு கவுண்ட்ல வேணுமா, சம்ல வேணுமா, ஆவரேஜ் வேணுமா அப்படின்றத நீங்க ஆப்ஷனலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சம் காமிச்சிருக்கு, இல்ல சம் வேண்டாம் எனக்கு கவுண்ட் மட்டும் போதும் அப்படின்னாக்கா வேல்யூ ஃபீல்டு செட்டிங்ஸ்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம் இது எல்லாமே வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் கவுண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே பாருங்க 890 டோட்டல் காமிச்சிருக்கு. இதுவே கவுண்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும். B2Bல எத்தனை ப்ரோக்ராம்ஸ் நடந்திருக்கு அப்படின்றத இது காமிக்குது. ஓகேங்களா? இப்போ சம் காமிக்கிறீங்க அப்படின்னாக்கா எத்தனை பேர், எத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருக்காங்க அப்படின்றத காமிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த வேல்யூஸ் வேணுமோ அந்த வேல்யூஸை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ லொக்கேஷன் வைஸ் வேணும், இல்லை எக்ஸ்டர்னல் வைஸ் வேணும் அப்படின்னாக்கா, இல்லை ஸ்டார்ட் டேட் மூலியமா எண்ட் டேட் மூலியமா நீங்கள் ஷார்ட் பண்ணணும், இல்லை ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ஃபில்டர் ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை வந்து கஸ்டமர் பேஸில் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு கஸ்டமர் எடுத்து ஃபில்டர்ஸில் நீங்கள் போட்டுருங்க. ஃபில்டர்ஸில் போட்டதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் ஒன்று வந்திருக்கும். இந்த கஸ்டமர்ஸ்ல ஆல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நம்ம கிட்ட இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா இங்க ஆல் அப்படின்னு பிளஸ் ஐகான் போட்டுருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆனதுல நீங்க செலக்ட் மல்டிபிள்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே செலக்ட் பண்ணிருக்கும். இதுல ஏதாவது ஒரு கஸ்டமர் நமக்கு வேணும் அப்படின்னாக்கா அந்த கஸ்டமரை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ICICI அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு அந்த கஸ்டமருக்கு எத்தனை பேர் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இல்ல ஒரு 2-3 கஸ்டமர் சேர்த்து நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா அப்படியும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம கஸ்டமர்ஸ் மூலியமாகவும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ ஸ்டார்ட் டேட் எண்ட் ஃபில்டர்ஸ்ல போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே ஆல் ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா டேட் வைஸ் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் செலக்ட் மல்டிபிள்ஸ் கொடுத்துட்டு எந்த டேட் வேணுமோ அந்த டேட் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மந்த்துக்கான டேட்டு இல்லை லாஸ்ட் மந்த்துக்கு அதுக்கு முந்தின மந்த்துக்கு வேணும் அப்படின்னாக்கா அதை மட்டும் செலக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து சம் இஃப், கவுண்ட் இஃப் இது எல்லாமே போடணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ கஸ்டமர்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி ஆல் கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த டேட்டில் வந்து B2G அப்படின்ற செக்மெண்ட் மட்டும் 60 மெம்பர்ஸ் ட்ரெயின் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் சிங்கிள் ஷாட்லேயே எடுக்க வேண்டியது, ஃபார்முலாஸ்லாம் போடாமலே சிங்கிள் ஷாட்லேயே எடுத்துடலாம். ஓகேங்களா? அது டேபிள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் VLOOKUP, SUMIFலாம் போட்டு எடுக்கிறீங்க இல்லையா, ஸோ அதுக்கு பதிலாக இந்த பைவட் டேபிள் மட்டுமே போதும். ஹோல் டேட்டாவை நீங்கள் 1 செகண்டில் செலக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் A கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பைவட் டேபிளை இன்சர்ட் பண்ணுறீங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு எதை ரோவாக வச்சுக்கணும், எது காலமில் வேணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இதே உங்களுக்கு லொக்கேஷன் வைஸ் எனக்கு காலமில் வேணும் அப்படின்னாக்கா காலம் வேரியும் லொக்கேஷன் வைஸும் வந்துடும். ஸோ இப்போது லொக்கேஷனில் என்ன லொக்கேஷனோ அது வந்துடும். ஓகேங்களா? இது யார் எடுத்தாங்க அப்படின்றதுக்கு இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னலுக்கு நீங்கள் அதே செக்மெண்ட்டுக்கு கீழே போட்டிங்க அப்படின்னாக்கா அவங்க வந்துடும். ஸோ இதை நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு டிசைன் அப்படின்ற செக்மெண்ட் மேலே இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் பைவட் கிளிக் பண்ணும்போது தான் இங்கே அனலைஸ் அண்ட் டிசைன் அப்படின்ற 2 ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஓகேங்களா? இந்த டிசைனில் லேஅவுட் அப்படின்ற ஆப்ஷனில் பிளாங்க் ரோஸ், ரிப்போர்ட் லேஅவுட்டு, கிராண்ட் டோட்டல், சப் டோட்டல்ஸ்னு 4 ஆப்ஷன் இருக்கும். இதில் நம்ம டேபுலர் ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த நேம் உங்களுக்கு சைடில் வந்துடும். ஸோ இந்த செக்மெண்ட்டை யார் எடுத்தாங்க, எங்கே நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். நீங்கள் ஃபார்முலா போட்டு சம் இஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் VLOOKUP போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. கிளியரா? இல்லை திரும்ப சொல்லணுமா? இல்லை கிளியரா. ஓகே.
ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி பைவட் டேபிள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அதில் ஃபார்மட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது. இதில் உங்களுக்கு புதுசாக ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணோம் அப்படின்னாக்கா நியூ பைவட் டேபிள் ஸ்டைல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரியான காலம்ஸ் கலர் வேணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் திங் இதில் அப்படியே அனலைஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபில்டர் பண்ண எல்லாமே வந்து தனித்தனி பேஜஸில் வேணும் அப்படின்னாக்கா ஆப்ஷனில் போயிட்டு ஜென்ரேட் பிவட் டேபிள் டேட்டா இருக்கு இல்லையா? இது பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இதில் இன்சர்ட் ஸ்லைசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இன்சர்ட் ஸ்லைசர் வந்து தனியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லைசர் அப்படின்றது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்மெண்ட்டையும் தனித்தனியாக பட்டன்ஸ் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கஸ்டமர் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தேன் அப்படின்னாக்கா எனக்கு இந்த மாதிரி ஒரு டேபிள் வரும். ஓகேங்களா? இப்போ நான் இங்கே வந்து ஆல் அப்படின்றது தான் செலக்ட் ஆகிருக்கு. இங்கே ஸ்டார்ட் டேட் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நான் ரெண்டுத்தையுமே வந்து ஆல் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறமா இப்போ எல்லாமே இங்கே இருக்குது. ஓகே. ஸோ இதில் வந்து ஐசிஐசிஐ மட்டும் நான் செக் பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஐசிஐசிஐ மட்டும் நான் கிளிக் பண்ணால் போதும். ஸோ இங்கே டிஃபால்ட் ஐசிஐசிஐ மட்டும் ஃபில்டர் பண்ணி அதில் ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டைமும் ஃபில்டர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஆக்டிவ் குரூப் அப்படின்றத ஈஸியாக கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? பண்ணுறதுக்கு பதிலாக நான் இந்த ஸ்லைசர் யூஸ் பண்ணிப்பேன். ஓகே. இதில் மல்டிபிள் செலக்ட் பண்ணலாமா? இதில் மல்டிபிள் செலக்ட் பண்ணலாமான்னு கேட்குறீங்களா? பண்ணலாம். இங்கே உங்களுக்கு மல்டிபிள் செலக்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஓகே. மேலே இருக்கு சொல்கிறீங்க அந்த எல்லோ கலர். எஸ், அது கொடுத்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பக்கத்தில் உங்களுக்கு ஃபில்டர் கிளியர் ஆப்ஷனும் இருக்கு. ஓகே. ஸோ இதை வந்து ஸ்லைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்லைசர் மாதிரி உங்களுக்கு டைம்லைன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கு. டைம்லைன் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அனலைஸ்லேயே போயிட்டு ஃபில்டர் ஆப்ஷன்லேயே உங்களுக்கு இன்சர்ட் டைம்லைன் அப்படின்னு இருக்கும். இந்த டைம்லைன் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் டேட் கொடுத்துங்க, இல்லை எண்ட் டேட் வேணாலும் கொடுத்துக்கலாம். இது எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இருக்கும். இப்போது 2021 ஜான் டு டிசம்பர் டேட் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் அண்ட் டிசம்பர் டேட்டா தான். ஸோ டிசம்பர் கிளிக் டிசம்பர் வரைக்கும் வந்துடும். ஸோ நவம்பர் நான் கிளிக் பண்ணுறேன். நவம்பரில் 60 அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் கவுண்ட் மட்டும் இங்கே காமிக்குது. ஸோ டிசம்பர் கிளிக் பண்ணாக்கா எனக்கு சைமல்டேனியஸாக அந்த டேட்டா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் பின்னாடி. ஓகேங்களா? இதை வந்து டேஷ்போர்டில் யூஸ் பண்ணுவாங்க. டேஷ்போர்டு அப்படின்றது வந்து ஒன்றும் இல்லை. இப்போ பின்னாடி இருக்கிற டேட்டா பாருங்கள். நான் வியூவில் போயிட்டு கிரிட் லைன்ஸ் எடுத்துடுறேன். ஹெட்டிங்ஸ் அண்ட் ஃபார்முலா பாஸையும் டிசேபிள் பண்ணிக்கிறேன், அதாவது ஹைட் பண்ணிக்கிறேன். ஹைட் பண்ணதுக்கப்புறமா இதுதான் உங்களோட பைவட் டேபிள். இதுக்கான ஒரு டிசைன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறமா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதோட காலம்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணி நான் உங்களுக்கு இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போது பர்டிகுலராக எனக்கு இந்த கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னாக்கா அந்த கஸ்டமர் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அவரோட நவம்பர் மந்த் டேட், அக்டோபர் மந்த் டேட்டா இருந்துச்சுன்னா அது வரும். ஸோ அந்த மாதிரி எந்த மந்தில் டேட்டா வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம்.
இல்ல ஃபுல்லா அந்த இயருக்கு ஓகே அப்படின்னாக்கா கிளியர் கொடுத்துக்கிங்க அப்படின்னாக்கா அந்த டேட்டா ஃபுல்லாவே வந்துடும். ஓகே கிளியர். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஸ்லைசர் அண்ட் டைம் லைனையும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ பைவட்லேயே வந்து இன்னும் அட்வான்ஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபில்டர் கனெக்ஷன் அப்படின்ற ஒரு அட்வான்ஸ்டு மெத்தட் இருக்கு. ஓகேங்களா? ஃபில்டர் கனெக்ஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு பைவட் டேபிள் போட்டிருக்கோம். இதே மாதிரி ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்கு. இப்போ கஸ்டமருக்கு பண்ணியிருக்கீங்க, இந்த ஒரு கஸ்டமருக்கு பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு லொக்கேஷனில் இருக்குது, ஒரு செக்மெண்ட் ஆஃப் டேட்டா இருக்குன்னு வச்சுங்களேன். இதே மாதிரி இன்னொரு செக்மெண்ட் இருக்குது, அதோட டேட்டா வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னாக்கா, பட் அதில் யூனிக்காக இருக்கிறது செக்மெண்ட் மட்டும் யூனிக்காக இருக்கும் அப்படின்னாக்கா நம்ம அது ரெண்டுத்தையுமே ஃபில்டரை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஃபில்டர் கனெக்ஷன் அப்படின்னு ஒரு ஓகேங்களா? அந்த பட்டன் மூலிமா, அந்த ஃபில்டர் கனெக்ஷன் ஆப்ஷன் மூலயமா நீங்கள் 2 பைவட் டேபிள்ஸ் இல்லை 2 ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கம்பைன் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து டைம் லைனும் ஒரு ஸ்லைசரும் இருக்கு. ஓகே, கஸ்டமர் அண்ட் ஸ்டார்ட் டேட் இருக்கு இல்லையா? இதில் ஒன்று ஸ்லைசரு, இன்னொன்று வந்து டைம் லைன். இது ரெண்டுமே வந்து தனி ஃபில்டர்ஸ். கரெக்டுங்களா? ஸோ இந்த 2 ஃபில்டர்ஸுமே நம்ம இப்போ கம்பைன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை டிஸ்கனெக்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கஸ்டமர் டேட்டாவை நான் கிளிக் பண்ணும்போது கஸ்டமர் டேட்டா மட்டும்தான் இருக்கும், உங்களுக்கு மந்த் சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ காமிக்கிறேன். ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டேன். டேட்டா இங்கே இருக்குது. டிசம்பர் மந்த்து பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நவம்பர் மந்தில் 60. இப்போ எதுவுமே சேஞ்சஸ் ஆகலை. தெரியுதுங்களா உங்களுக்கு? சேஞ்ச் ஆகலை. இப்போ அதே ஃபில்டர் கனெக்ஷனில் போயிட்டு நான் ஸ்டார்ட் டேட்டையும் எனேபிள் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த டைம் லைனையும் இந்த கஸ்டமர் ஸ்லைசரையும் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன், ஃபில்டர் கனெக்ஷன். ஓகேங்களா? ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து நம்பரை கிளிக் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கஸ்டமர் டேட்டாவும் ஷார்ட் ஆகுது அந்த ஃபில்டர் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணதுனால. ஓகேங்களா? ஸோ சேம் திங் டிசம்பர் மந்த் கிளிக் பண்ணும்பொழுது உங்களுக்கு டிசம்பர் மந்தோட எல்லா டேட்டாவும் வந்துடும். இப்போ அகைன் கஸ்டமர் செலக்ட் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவரோட டிசம்பர் டேட்டா மட்டும் எனக்கு விசிபிள் ஆகுது. இது எல்லாமே ஆப்ஷனில் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்னன்னா டைம் லைனை வந்து நீங்கள் அந்த மூலியமாக யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது கனெக்ஷன் மூலியமாக கூட பண்ணிக்கலாம். ஆமாம், டைம் லைனை கனெக்ஷன்ஸ் மூலிமா ரெண்டுத்து கூடயுமே கம்பைன் பண்ணி நீங்கள் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 டேபிள் சொல்றீங்க, 2 டேபிள், அதாவது இது ஒரு டேபிள் பேஸ் டேட்டாவும் இன்னொரு பேஸ் டேட்டா இருக்கு. ஆமாம், இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டாவையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், இப்படி இருக்கிற டேட்டாவையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் இந்த ஆப்ஷன்ஸையும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம், டேட்டாவையும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதே மாதிரி இன்னொரு பைவட் டேபிள் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இதே மாதிரி இன்னொரு பைவட் டேபிளில் நான் உங்களுக்கு இங்கே போட்டு காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து இதோட டிசைனில் சேஞ்சஸ் பண்ணுவோம். இதில் ஸ்டார்ட் டேட்லாம் எடுத்துட்டு கஸ்டமர் எடுத்துடுறேன். இதில் கவுண்ட் கொடுத்துக்கிறேன். லொகேஷனே எடுத்துடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் டேட்டா இருக்கு. ஓகேங்களா? இப்போ 2 டிஃப்ரெண்ட் டேட்டா இருக்கு. ஓகே, இப்போ கனெக்ட் ஆயிருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு? இதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்னல் ஃபெசிலிட்டி எவ்வளோ கவுண்ட், எவ்வளோ பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்றது தெரியுது. ஸோ இப்போ எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன். கிளியர் பண்ணிட்டு கனெக்ஷன்ஸை மட்டும் பாருங்க. 2 B2G நடந்திருக்கு. B2G இங்கே இருக்கா, செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா B2G காமிக்கும். இது வந்து இன்னொரு பிவட்டு.
ஸோ அந்த பைவட் டேபிளில் பார்த்தீங்கன்னா B2G அப்படின்னு இருக்கு. ஸோ அதோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா 2 ப்ரோக்ராம் மட்டும் நடந்திருக்கு. ஒன்னொன்னுத்துலேயும் 30 மெம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்து 60 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்படி எடுக்கும்போது அந்த B2Bல 4 ட்ரைனிங் நடந்திருக்கு. எவ்வளோ பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு டோட்டலாக இங்கே போட்டிருக்கு 84 இருக்கு. ஓகேங்களா? 84 பார்ட்டிசிபென்ட்ஸு 4 ப்ரோக்ராம்ஸு. ஸோ இந்த அதாவது இதுல நான் என்ன டவுட்னா, நீங்க சேம் டேபிள் அதாவது டிஃப்ரெண்ட் டேபிள ஒரே டைம்ல வந்து நீங்க ஆக்டிவேட் கால்குலேட் பண்றீங்க. கரெக்ட்டா? டிஃப்ரெண்ட் டேபிள் ஆமாம். ஒரே இப்போ நீங்கள் ஒரு பைவட் டேபிள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு ப்ராடக்ட்டுக்கு மட்டும் எல்லா வேரியண்ட்டுமே பார்ப்பீங்க. இப்போ அந்த ப்ராடக்டோட சேல் எவ்வளோ போயிருக்கு. ஸோ மல்டிபிள் டேட்டா நீங்கள் பார்க்குறீங்க. அந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ப்ராடக்ட் ஐட்டம் வந்து அந்த ப்ராடக்ட் நம்பர் வந்து சேமாக இருக்கும். பட் டிஃப்ரெண்ட் டேட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு இடத்துல ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் இருக்கும், ஒரு இடத்துல சேல் டேட்டா இருக்கும். இது ரெண்டுத்தையும் பண்ணி நம்ம ஒரே டைம்ல பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் அப்படின்னாக்கா இது வந்து சேல் டேட்டா அப்படின்னாக்கா ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. B2G அப்படின்றது டிசம்பர் மந்த்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அட் அ டைமில் எவ்வளோ சேல் எவ்வளோ ஸ்டாக் இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலா நான் என்ன கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னா, இந்த டேபிள் இந்த காலம் இந்த ப்ளூ கலர் டேபிள் அதுலயே எல்லாமே ஆட் ஆகும் நினைச்சேன். அது இல்லை ப்ளூ கலர் டேபிள் வந்து தனி. டேட்டா ஒன்லி திங் என்னன்னா ஒரே டேட்டா வந்து எடுத்துக்கணும். செக்மெண்ட்னா செக்மெண்ட் மட்டும் போயிட்டு அது கவுண்டா இதுல செய்யலாம். இப்போ இதில் பார்க்கறது நீங்கள் இந்த ப்ளூ கலரில் பார்க்கறது சம் வேல்யூவாக பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே வந்து கவுண்ட் வேல்யூ பேஸ் பண்ணீங்கன்னா எத்தனை B2B இருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ணிட்டு இருக்கு. அந்த B2B எத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றத ப்ளூ கலர்ல பார்க்குறீங்க. ஓகே. அதான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ற டேட்டா ஒரே இடத்துல கண்ட்ரோல் பண்ற டேட்டா. ஆமா, எல்லாத்தையுமே நீங்க ஒரே இடத்துல பார்க்கறதுனால இதை டேஷ்போர்டா கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நவம்பர் நான் கிளிக் பண்றேன், டக்கு நவம்பர் மந்த்துக்கு வந்துடும். இதே நம்ம 2022க்கு எடுக்கும்பொழுது அந்த டேட்டாக்கு 2022 இங்கன்ட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். ஓகேங்களா? அதனால நீங்க 2021ல இருந்து 2022க்கு ஈஸியா ஷஃபிள் பண்ணி காமிக்கலாம். ஸோ லாஸ்ட் மந்த்ல இந்த மந்த்துக்கு இப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதே இயர் வைஸும் நம்ம காமிக்கலாம். லாஸ்ட் இயர்ல இவ்வளோ டேட் இவ்வளோ பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த இயர்ல இவ்வளோ ஸ்டாக் வச்சிருக்கோம். ஸோ இவ்வளோ சேல் போயிட்டு இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி ஸ்டாக் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுலேயும் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு அந்த டேட்டா எங்கே வேணும், எப்படி வேணும், என்ன கலரில் வேணும், எவ்வளோ ஹைட்டில் வேணும் அப்படின்றதுலாம் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அகைன் பைவட் டேபிள் அப்படின்னாக்கா இதில் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு, செலக்ட் பண்ணுறதுக்கு, மூவ் பண்ணுறதுக்குலாம் டிஃப்ரெண்ட் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆக்ஷன்ஸ் அப்படின்ற டேபிள் நேமும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா செலக்ட் என்டையர் பைவட் டேபிள் அப்படின்னாக்கா பைவட் டேபிள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கும். ஸோ இது அப்படியே மூவ் பண்ணினாக்கா நீங்கள் மூவும் பண்ணிக்கலாம். எங்கே மூவ் பண்ணமோ இப்போ நம்ம T4ல் இருக்குது. ஸோ T4ல் வேண்டாம், எனக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு E4 ஆர் F4ல் டேட்டா எம்டியாக இருக்கிற இடத்துல நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அதாவது இந்த பைவட் டேபிளுக்கும் இன்னொரு பைவட் டேபிளோட டேட்டாவிலையும் கிளாஷ் ஆகாமல் இருந்தாக்கா அந்த இடத்துல உங்களுக்கு இது மூவ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ எனக்கு இதே இந்த மூவ் பண்ற இடத்துல அந்த கிராண்ட் டோட்டல் வருதுல கீழ அந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கு. ஆமா, அந்த ரோ கிரியேட் பண்ண முடியுமா? அந்த ரோ கீழே வேணுமா உங்களுக்கு? இந்த டேட்டா வந்து அங்க போற மாதிரி. ஸோ இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னு உங்களுக்கு அந்த டேட்டா போகும். போகும்போது இப்போ ஓவர்லேப் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா மேலே நம்ம ஃபில்டர் ஆப்ஷன் 2 கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம 3 ரோஸ் கீழே கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா மூவ் ஆகிடும். ஸோ அகைன் உங்களுக்கு நினைக்கிறேன் மூவ் டேபிள் கொடுத்துட்டு 3 ரோஸ் கீழே கிளிக் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ஆரஞ்சு டேபிள் கீழேயே ப்ளூ கலர் டேபிளும் போயிடுச்சு. இப்போ இந்த டேபிள் வந்து வேற சீட்லயே மூவ் பண்ணலாமா இல்ல சேம் சீட்ல? எங்க வேணாலும் நீங்க மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ற இடத்துல டேட்டா வந்து மிங்கிள் ஆகாம இருக்கணும். இப்போ மூவ் பிவட் டேபிள் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு இப்போ நியூ ஷீட் அப்படின்னு இருக்கு இல்லையா? நியூ ஒர்க் ஷீட் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா இப்போ எனக்கு இதே பிவட் டேபிள் வந்து புது ஒர்க் ஷீட்ல கிரியேட் ஆயிடுச்சு. கீழே ஷீட் 2ல இருந்து ஷீட் 3க்கு மூவ் ஆயிடுச்சு.
ஸோ வேற மூவ் பண்றீங்க அப்படின்னாக்கா அந்த ஃபைலை கிளிக் பண்ணி நீங்க மூவ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த டேட்டா வந்து சேம் ஷீட்ல இருக்கணும். இப்போ நீங்க இந்த பைவட் டேபிள் எடுக்கும் பொழுது அது பேக்கப்ல என்ன பண்ணும் அப்படின்னா லிங்கா கிரியேட் பண்ணி தான் எடுக்கும். இப்போ இந்த ஷீட் 2ல இருந்து லிங்க் எடுத்து ஷீட் 3ல கொடுத்து வச்சிருக்கு. இப்போ இந்த டேட்டாஸ் எல்லாமே ஷீட் ஸ்டில் வந்து பேஸ் டேட்டா வந்து அதே ஷீட்ல தான் லிங்க் ஆகும். ஷீட் 2ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பைவட் டேபிளுக்கு இப்போ பைவட் டேபிளில் என்ன ஒரு அட்வான்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே 830 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து 78 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு இல்லையா? இந்த 78 இதோட நம்பர் அப்படின்னு உங்களுக்கு தெரியல, டேட்டா எடுத்துட்டீங்க ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாக்கா நீங்கள் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணால் அந்த டேட்டாவே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஷீட் 2 போயிட்டு இந்த 4 அப்படின்ற ஆப்ஷனை நான் உங்களுக்கு பண்ணீங்க அப்படின்னாக்கா ஓகே 1 செகண்ட் ஃபில்டரில் இருக்குது, கிளியர் பண்ணிட்டு வரேன். ஓகே டபுள் கிளிக் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த டேட்டாவே தனி ஷீட்டில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? பேஸ் டேட்டால இருந்து தனியாக அதை மட்டும் எடுத்து காமிக்கும். டெலீட் பண்ணிட்டு நீங்கள் வேறு ஏதாவது டேட்டா பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த 17 எங்கேருந்து வந்துச்சு அப்படி தெரியல அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனியாக அந்த 17 எங்கேருந்து வந்தது அப்படின்றத காமிக்கும். அந்த லைன் ஐட்டம் மட்டும் தனியாக உங்களுக்கு ஒரு ஷீட்டில் வரும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் தனித்தனியாக அனுப்புறீங்க அப்படின்னாக்கா கஸ்டமர் பேஸ் பண்ணி எடுக்கலாம், இல்லை செக்மெண்ட் தனித்தனியாக எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா செக்மெண்ட் பேஸ் பண்ணி எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பிஎஃப்எஸ்ஐ வரணும் அப்படின்னாக்கா பிஎஃப்எஸ்ஐயை டபுள் கிளிக் பண்ணாக்கா இப்போ பிஎஃப்எஸ்ஐ எந்த கஸ்டமருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐக்கு. ஸோ அதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த டேட்டாவை எடுத்துட்டு நம்ம அந்த கஸ்டமருக்கு தனியாகவே அனுப்பிக்கலாம். ஓகே. ஸோ இதுக்கு நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்குன்னு ஒரு ஷீட் வந்து கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது எல்லாமே உங்களுக்கு பைவட் டேபிள் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதுல ஒரு டவுட் எனக்கு. எஸ். எனக்கு நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன்ல, இது வந்து ஒரு 30,000-40,000 ரோ டேட்டா இருக்கு. ஓகேவா? இதே நான் ஓப்பன் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது சில டேட்டா வர மாட்டேங்குது ஆக்சுவலா. அதாவது 30,000 லைன் வராம 19 லைன் தான் வருது. அது எல்லாமே லோட் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ உங்களோட டேட்டால வந்து 60,000 டேட்டாஸ் கிட்ட இருக்கு. அதுல இருந்து நீங்க லோட் பண்றீங்க அப்படின்னாக்கா 20,000 லோடு லைன் ஐட்டம்ஸ் மட்டும் தான் எடுத்து கொடுக்குது அப்படின்றீங்களா? ஃபுல் லோட் ஆக மாட்டேங்குது. ஃபுல் லோட் ஆக மாட்டேங்குதுன்னா உங்களோட சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் வந்து நீங்க செக் பண்ணணும். ஓகேங்களா? அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா டெம்பரரி டேட்டால தான் உங்களோட எக்ஸல் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். அந்த டெம்ப் ஃபைல்லாம் நீங்கள் நிறைய கிளியர் பண்ணிவிட்டு உங்களோட சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி, அதாவது டெம்ப் ஃபைல் நிறைய இல்லாத மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா ஒரே ஒரு ஃபைல் வந்து எடுக்கிறீங்க, அதில் ஒரு 60,000 டேட்டாக்கு மேலே இருக்குது அப்படின்னாக்கா மினிமம் அந்த ஃபைல் வந்து 5 MB 6 MB கிட்ட இருக்கும். அதில் டேட்டாஸு ஃபார்முலாஸ்லாம் ஒர்க் பண்ண அது என்ன ஆகுன்னா 20 MBலேருந்து 40 MB வரைக்கும் மூவ் ஆகும். பெரிய சைஸாக மாறி. ஓகேங்களா? அதுவும் இந்த மாதிரி கலர்ஸு பைவட் டேபிள் சார்ட்லாம் இன்க்ளூட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா மோர் தென் 50 to 60 MB கிட்ட அது போயிடும். அப்படி பண்ணும்பொழுது நீங்கள் ஒவ்வொரு பைவட் டேபிள் டேட்டாவையும் அது இப்போ இந்த இடத்துல எனக்கு ஃபார்முலா போட்டு வச்சுருக்கோம். ஸோ இப்போ பேஸ் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்முலாஸ் இருக்கேன் அப்படின்னா எனக்கு பைவட் டேபிள் எடுக்கும் பொழுது அந்த ஃபார்ம் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற டேட்டாவை தான் எடுக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா CSV ஃபைலாக டேட்டாவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேங்களா? CSV ஃபைல் அப்படின்னாக்கா இந்த மாதிரி எந்த ஒரு ஃபார்மேட்டுமே இருக்காது, அதில் வெறும் டேட்டா மட்டும்தான் இருக்கும். பேஸ் டேட்டா. ஆமாம், பேஸ் டேட்டா அப்படியே இருக்கணும். ஸோ அந்த பேஸ் டேட்டாவில் தனியாக ஒரு ஷீட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்டர்னல் டேட்டா சோர்ஸாக எடுத்துகிட்டு இப்போ இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் டேட்டா சோர்ஸ் டேட்டாவில் போயிட்டு இங்கே எக்ஸ்டர்னல் டேட்டா சோர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஹேங் ஆகாது. பட் டைம் கொஞ்சம் எடுக்கும்.
ரன் பண்ணுறதுக்கு. பட் ஹேங் ஆகாது, உங்களுக்கு வந்து ஃபுல் டேட்டாவையும் எடுத்து கொடுத்துரும். ஏன்னா இந்த பர்టిక్యులர் ஃபைல்ல வந்து என்ன ஆகும்னா ஒன்லி டேட் அந்த பைவட் மட்டும் தான் இருக்கும், வேற எதுவுமே பைவட் மட்டும் தான் இருக்கும், டேட்டா இருக்காது. நீங்க சைமல்டேனியஸா எல்லாத்தையுமே ஓபன் பண்ணதுனால தான் உங்களுக்கு டெம்ப் மெமரி வந்து அதிகமா யூஸ் பண்றதுனால உங்களுக்கு ஹேங் ஆயிட்டு இருக்கிற டேட்டாவை மட்டும் எடுத்துட்டு அது ஃபினிஷ் பண்ணிடும். உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா லோடிங் காமிக்கும். லோடிங் ப்ராக்ரஸ் இன்கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க வேற ஏதாவது கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அது இன்கம்ப்ளீட்டாவே ஆயிடும். அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுது அப்படியே. ஆமா, அது எதனால பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப் ஃபைல் வந்து அதிகமாக யூசேஜ் ஆகிறதுனால தான் டெம்ப் மெமரி வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஆகும்பொழுது பாதியிலேயே அது லோட் பண்ணிட்டு மீதி அப்படியே விட்டுரும். நீங்க அப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஈஸியா புல் பண்ணி கொடுக்கும். அதாவது நீங்க பைவோட் மட்டும் தனி எக்ஸல் சீட்ல வச்சு பண்ண சொல்றீங்க. தனி எக்ஸல் பைவோட் மட்டும் இருக்க முடியும் பண்ணா லோடிங் ஈஸியா இருக்கும். ஆமா, நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா இப்போ நான் ஒன்ஸ் பைவோட் போட்டுட்டேன். போட்டதுக்கு அப்புறம் உங்களோட டேட்டா சோர்ஸ் பாத்தீங்கன்னா நான் L24 வரைக்கும் தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? L24 வரைக்கும் கொடுத்தா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த 24ஓட நிப்பாட்டிடும். இப்போ நான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னாக்கா that means A to L வரைக்கும் கொடுக்குறேன். ஓகேங்களா? இது இப்போ A to L வரைக்கும் கொடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கும்போது இப்போ புதுசா எதனா ஒரு டேட்டா அப்டேட் பண்றீங்க அப்படின்னா அது இன்க்ளூட் ஆயிடும் பைவட் டேபிள்ல. ஓகேங்களா? ஒன் செலக்ட் பண்ணும்போது A1 கொடுக்காம A1 கொடுங்க. எஸ், A இப்போ நான் கொடுத்துருக்கேன். A ல இருந்து L வரைக்கும் கொடுத்துருக்கேன். A காலம்ல இருந்து L காலம்குள்ள நீங்க எந்த டேட்டா இன்க்ளூட் பண்ணாலும் உங்களோட பைவட்ல நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா இங்க ரெஃப்ரெஷ் ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ரெஃப்ரெஷ் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த பிளாங்க்ஸுமே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இன்க்ளூடிங் நீங்கள் என்னெல்லாம் டேட்டா அப்டேட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டாலாம் அப்டேட் ஆகிட்டே வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களோட சோர்ஸ் ஃபைலில் மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணால் போதும். பைவட்டில் வந்துட்டு பண்ணால் மட்டும் போதும். ஈஸியாக உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே வந்துடும். நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டில் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப், தட் மீன்ஸ் உங்களுக்கு டேட்டா மாடல் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பேர் பவர் பைவட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பவர் பைவட் வந்து உங்களோடது என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள்? ஓகே, 16 above யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களதுல பவர் பைவட்னு தனியாகவே ஒரு டேப் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்மட் வரைக்கும் இருக்கு இல்லையா? ஃபார்மட்டு, பென்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது உங்களுக்கு இதுக்கு பக்கத்தில் பவர் பைவட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கும். ஓகேங்களா? அப்படி எனேபிள் ஆகலை அப்படின்னாக்கா ஃபைலில் போயிட்டு ஆப்ஷனில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி எனக்கு இங்கே டேட்டா டேபிள் வந்து ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய டேபிள்ஸை இன்க்ளூட் பண்ணிகிட்டே வரலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணுறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்கும், இல்லை செக்மெண்ட்டை ஏதாவது ஒன்று வந்து அடுத்த ஒரு பைவட் டேபிளில் கனெக்ட் பண்ணுறதுக்கான மீடியமாக இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் அடுத்த பேசிக் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைவட் கூடவே பைவட் சார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நார்மலாக ஒரு டேபிளுக்கு எப்படி சார்ட் எடுக்கிறீங்களோ இன்சர்ட்டில் போயிட்டு அந்த மாதிரி பைவட் சார்ட்டும் எடுக்கலாம். இப்போ அனலைஸில் பார்த்தீங்கன்னா பைவட் சார்ட் அப்படின்னு இருக்கும். இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத முன்னாடி சொல்லிடுறேன். இப்போ இதில் எப்படி ஃபில்டர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கோ அதே மாதிரி சார்ட்லேயுமே சில ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் வரும். ஓகேங்களா? அது இதில் இப்போ பைவட் சார்ட் கொடுத்துட்டேன். பைவட் சார்ட்டை தனியாக டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன்.
ஓகேங்களா? இப்போ இதுல ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கு. சாதாரண சார்ட்ல வந்து ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஓகேங்களா? தெரியுதா? கஸ்டமர் ஸ்டார்ட் டேட்டு இது எல்லாத்துலயுமே பக்கத்துல பாத்தீங்கன்னா டவுன் ஏரோ போட்டு ஒரு சின்ன ட்ரையாங்கிள் தெரியுது இல்லையா? அதை கிளிக் பண்ணி நீங்க செலக்டிவா எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம் சார்ட்லயே. டேட்டாவுக்கு தான் போகணும் இல்லை பைவட் டேபிள் தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு நெசசிட்டியுமே கிடையாது. ஓகே, யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் அண்ட் ஃபில்டர் இட் இன் த சார்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் வேறு ஏதாவது நம்ம அன்செலக்ட் பண்ணிட்டு எடுக்கணும் அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஆன்சைட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆன்சைட்டை மட்டும் அன்செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு அந்த கலர் வேரியன்ட் மட்டும் இங்கே இல்லாமல் இருக்கும். இப்போ அகைன் உங்களுக்கு அப்படின்னாக்கா நீங்கள் அதை மட்டும் எடுத்து சார்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஓகேங்களா? இந்த சார்ட் நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷனில் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த கஸ்டமருக்கு நீங்கள் செலக்ட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கஸ்டமரை மட்டும் நீங்கள் டிஸ்பிளேல வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ லூகாஸ் வச்சுக்கிறேன் அப்படின்னாக்கா ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஒரு கஸ்டமரோட டேட்டா மட்டும்தான் இங்கே இருக்கு. ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் கஸ்டமர்ஸ் இருக்காங்க அந்த ப்ரெசன்டேஷனில் அப்படின்னாக்கா அவங்களோட டேட்டாஸை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த 3 வேரியன்ட்ஸ் மட்டும் நமக்கு காமிச்சிருப்பாங்க எந்த லொக்கேஷனில் எங்கே என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. ஓகேங்களா? இதுதான் பைவட் சார்ட்டோட அட்வான்ஸ்டு மெத்தட்ஸ். ஓகேங்களா? சாதாரண சார்ட்டுக்கும் பைவட் சார்ட்டுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு நிறைய வேரியன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சார்ட்டுக்கு சாதாரணமாக பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி பைவட் சார்ட்டுக்கும் நிறைய வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதில் உங்களுக்கு சோர்ஸஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் சோர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கிளியர்? ஓகே, ஸோ எனி டவுட்? நோ சார். ஓகே, ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இதில் உங்கள் டேட்டாவும் காமிங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் டேட்டா காமிச்சதான் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி சார், நான் நேராக வரும்போது உங்களுக்கு வந்து நான் என்னோட லேப்டாப் எடுத்துட்டு வரேன். ஓகே, இன்னைக்கு செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பைவட் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். காலம்ஸ் அண்ட் ரோஸ் லேபிள்ஸ் தான் இந்த பைவட் டேபிளில் நம்ம பார்த்துருக்கிறது. ஓகேங்களா? ஸோ காலம்ஸ் அண்ட் ரோஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். பார்த்தீங்க தானே? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபார்மேட்டிங். இந்த பைவட் டேபிளுக்கான ஃபார்மேட்ஸ் எப்படி பண்ணுறது, இதோட டிசைன்ஸ், ஜென்ரல் ஃபார்மேட்ஸ்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் நீங்கள் இப்படிலாம் அப்டேட் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ இதில் வந்து நீங்கள் பேண்ட் ரோஸ், பேண்ட் காலம்ஸ் அப்படின்றதுலாம் சில ஆப்ஷன்ஸ் பார்க்குறீங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரோ ஒரு காலம் வந்து டிஃப்ரெண்ட் காமிக்கணும் அப்படின்றதுக்காக பேண்டட் ரோ, பேண்டட் காலம்ஸ் அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. இப்போ பேண்டட் அப்படின்னாக்கா ஒரு காலமுக்குமே கலர் டிஃப்ரெண்ட் காமிக்கும். ஸோ இங்கே உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கலர் ப்ளூ காமிக்கும், நெக்ஸ்ட் வந்து ஒரு லைட் ப்ளூ, திருப்பியும் அது ஒரு லைட் ப்ளூ, அகைன் ஒரு டார்க்கு, அடுத்த ஒரு லைட் ப்ளூ அப்படின்னு ஒரு வேரியன்ட் காமிக்குது இல்லையா? இதை தான் பேண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேண்டட் ரோ அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ இங்கே பாருங்கள், இப்போ ரோஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று டார்க்கு, ஒன்று லைட்டு, இன்னொரு டார்க்கு, இன்னொரு லைட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேண்டட் ரோஸ் காமிக்கிறதுக்காக. ஓகேங்களா? இதான் இதுக்கான ஃபார்மேட் கலர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த கலரை சூஸ் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பேண்டட் ரோஸ் காலம் டிஃபரன்ஷியேட் ஆகிக்கும். இதெல்லாம் டிஃபால்ட்டு. நீங்கள் வேணும் அப்படின்னாக்கா நியூ பைவட் டேபிளில் யூஸ் பண்ணிக்கலாம், அதோட ஸ்டைல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் திங் வந்து ஸ்லைசர் பார்த்தோம். இப்போ ஸ்லைசர்லயே மல்டி ஸ்லைசர் இருக்கு, கஸ்டமர் இருக்கு பாத்தீங்களா? அதே கஸ்டமர்லயே அதே கூட ஏதாவது ஆட் பண்ணலாமா? செக்மெண்ட் ஆட் பண்ணலாம் இல்ல தனித்தனியா தான் பண்ணணும்? ஸ்லைசர்லயே இதுக்குள்ளேயே ஆட் பண்ணணும் அப்படின்றீங்களா? இதுக்குள்ளே இந்த கஸ்டமர்லயே செக்மெண்ட் ஆட் பண்ணலாமா?
கஸ்டமர் மாதிரி செக்மெண்ட் ஆட் பண்ணலாம், ஆனா கஸ்டமருக்குள்ள வந்து செக்மெண்ட் ஆட் பண்ண முடியாது. ஓகே ஓகே. தனித்தனி காலம்ஸ். நீங்க வந்து அதையுமே வந்து கனெக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஈஸியா வந்து இப்போ செக்மெண்ட் அப்படின்னாக்கா அது எந்தெந்த கஸ்டமர்ஸ்க்கு இருந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு காமிக்கும். ஓகே ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வருமே தவிர இதுலயே உங்களுக்கு செக்மெண்ட் வராது. ஓகே கிளியர். ஓகே, நெக்ஸ்ட் திங் வந்து இதுல பைவட் சார்ட் பாத்தீங்க. இப்போ அப்டேட்ஸ்லாம் எப்படி பண்றது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? சேஞ்ச் சோர்ஸ் கொடுத்துட்டு அனலைஸ்ல போயிட்டு சேஞ்ச் சோர்ஸை கிளிக் பண்ணி நீங்க டேட்டாவை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா எந்த டேட்டா வரைக்கும் செலக்ட் பண்றீங்களோ அது வரைக்கும் வரும். நெக்ஸ்ட் திங் ஸ்லைசர்லேயே எப்படி மல்டிபிள் ஆப்ஷனை செலக்ட் பண்றது அப்படின்றதையும் பார்த்தீங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே மல்டிபிள் செலக்ட் ஆல்ட் ப்ளஸ் எஸ் அப்படின்ற ஆப்ஷன், ஆல்ட் ப்ளஸ் சி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா கிளியர் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே இப்போ பைவட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. கரெக்டா? ஓகே. ஸோ இதில் எதனா டவுட்ஸ் இருக்கா? இல்லை சார், எல்லாம் கிளியர் பண்ணணுமா? ஓகே. ஸோ இதோட கிளாஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாமா? ஓகே. இன்னும் ஒரே ஒரு டவுட் எனக்கு. அது இப்போ ஜஸ்ட் ரெக்யர்மெண்ட் தான். ஓகேவா? கூட பார்க்க தேவை. டிராப் டவுன் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த டிராப் ஒரு பர்டிகுலர் இதில் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு டிராப் டவுன் நிறையா வேணும். லிஸ்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நிறையா டிராப் டவுன் வரும். என்ன ஓகே, இண்டிபெண்டன்ட் டிராப் டவுன் அண்ட் டிபெண்டன்ட் டிராப் டவுன் அப்படின்னு ரெண்டு டைப் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் இங்கே சொல்கிறேன். அப்போ 1 2 3 4 5 6 இப்போ வந்து நீங்கள் டேட்டாவாக அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் எது வேணாலும் நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து ட்ராப் டவுன் வேணும் அப்படின்னாக்கா டேட்டாவில் போயிட்டு டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணுவீங்க. டேட்டா வேலிடேஷனுக்குள்ளே போயிட்டு எனி வேல்யூ செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் டைப் பண்ணி எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம். இல்லை எனக்கு லிஸ்ட் இருக்குது அப்படின்னாக்கா அந்த லிஸ்ட்டை எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் AO6 AO11 வரைக்கும் இருக்கிற லிஸ்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு சோர்ஸு? இந்த சோர்ஸ் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கறதுக்கு முன்னாடி இக்னோர் பிளாங்க் அண்ட் இன்செல் ட்ராப் டவுன் அப்படின்றத கொடுத்துருக்கு. இப்போ இன்செல் ட்ராப் டவுன்னாக்கா நான் அந்த செல்லை கிளிக் பண்ணும்பொழுது எனக்கு ட்ராப் டவுன் வரும். ஓகே கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ இன்செல் ட்ராப் டவுன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஏரோ காமிக்குது இல்லையா? இப்போ இதில் 1 2 3 4 5 6 இருக்கும். இந்த டேட்டா வந்து இது நான் சோர்ஸ் இங்கே வச்சிருக்கிற லிஸ்ட். இது வந்து டிபெண்டன்ட் டிராப் டவுன். ஓகேங்களா? இதே உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் டிராப் டவுன் வேணும் அப்படின்னாக்கா சேம் டேட்டாவில் போயிட்டு டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணுறீங்க. லிஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல சோர்ஸில் நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு செல்லுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாக்கா அதுக்குள்ள 3 ஆப்ஷன்ஸ் மட்டும் இருக்கும். இது ட்ராப் டவுன். ஓகேங்களா? டிபெண்டன்ட் ட்ராப் டவுனில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த செல்குள்ளே நான் எது வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது உள்ள டேட்டா என்டர் பண்ணுறேன். இப்போ டிபெண்டன்ட் ட்ராப் டவுனில் போயிட்டு நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் சேஞ்ச் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்லி. ஓகேங்களா? ஆனால் இண்டிபெண்டன்ட் ட்ராப் டவுனில் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா திருப்பியும் நீங்கள் டேட்டா வேலிடேஷன் போகணும். அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற லிஸ்ட்டில் டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப புது லிஸ்ட்டை அப்ளை பண்ணணும். புரியுதுங்களா? ஓகே. இன்னொரு டவுட் இல்லை. இப்போ பர்டிகுலராக வந்து இந்த டேட்டா செலக்ஷன் AS6 ஏதோ சம்திங் பண்ணிக்கிறேன். AS2 AS6 ஏதோ பண்ணிக்கிறேன். எஸ். எனக்கு மல்டிபிள் ரோல வேணும் அப்படின்னா அது எப்படி பண்ணுங்க? இப்போ எக்ஸாம்பிள் நீங்க மேபி இப்போ ஆட் பண்ணுங்க அந்த இன்சர்ட் காலம் ஹெடர்ல ஆட் பண்ணுங்க. இதுல வந்து என்ன பண்ண போறீங்க?
பேஸ் லேஅவுட்ல போயிட்டு நம்ம செட் மாத்தோம்ல, எனக்கு எல்லா என்ன காலம் தெரியும்ல, பார்டர்லாம் தெரியும். டிராப் டவுன்ல எப்படி கேக்குறீங்கன்னு புரியல எனக்கு. ஒன் செகண்ட் கேளுங்க. இந்த பேஸ் லேஅவுட் இப்போ பிளாங்கா இருக்கு கரெக்டா, அது என்ன காலம் தெரியாது, என்ன ரோல் தெரியாது, நம்ம ஆட் பண்ணுவோம்ல ஃபுல்லாவே நார்மல் ஃபார்முலாவை எக்ஸல்ல. இப்போ பாத்தீங்கன்னா என்ன காலம் என்ன ரோல் இருக்குன்னு எனக்கு தெரியாது கரெக்டா. நம்ம தெரிஞ்சுக்காண்டி மேல வந்து ஏஎஸ் A1 அப்படி வரும்ல, ஹெடர் ஃபார்ம் ஹெட்டிங். ஓகே ஓகே இப்போ கரெக்டா இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா AQல நம்ம இது பண்ணிருக்கோம் கரெக்டா. எனக்கு இதே வந்து AQ 100 ரோல வந்து இதே டேட்டா வேணும்னா எப்படி பண்ணலாம்? அதை டிராப் டவுன் கொடுத்தா போகுமா இல்ல? இப்போ எனக்கு வந்து நான் கண்ட்ரோல் டி கொடுத்தேன். கண்ட்ரோல் டி கொடுத்தேன் அப்படின்னாக்கா டூப்ளிகேட், அதாவது மேலே இருக்கிற செல்ல அப்படியே கீழே டூப்ளிகேட் பண்ணுறது தான் கண்ட்ரோல் டி. ஓகேங்களா. இப்போ நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னாக்கா இங்கே இருக்கிறது இதுதான் நான் வந்து மேலே கொடுத்துருந்தேன். ஸோ அதே மாதிரி வரும். ஓகேங்களா. இங்கே இருக்கிறது உங்களுக்கு அதே கண்ட்ரோல் டி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதுக்குள்ளே அதே 3 ஆப்ஷன். இப்போ எஸ்ஆர் நோ ஆப்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா எஸ்ஆர் நோ கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு இதுலேயும் நீங்கள் செலக்ட் பண்ணி அதை நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். இந்த மாதிரி ஓகே புரியுது சார், புரியுது. ஸோ இது என்ன பண்ணீங்கன்னா டேட்டால போயிட்டு டேட்டா வேலிடேஷன்ல பண்ணீங்க டிராப் டவுன் லிஸ்ட். அதாவது நீங்க இப்படி பண்ண போறீங்களா, டிபெண்டன்ட் பண்ண போறீங்களா இல்ல இண்டிபெண்டன்ட் பண்ண போறீங்களா அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கங்க. அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீங்க ஒரு ஷீட்ல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுதான் வந்து டிராப் டவுன் டேட்டாஸ்னு வச்சுக்கீங்களேன். ஸோ இந்த ஷீட்ல ஒரு காலம்லயும் ஒரு செக்மெண்ட் கொடுத்துப்பீங்க. இந்த ஷீட்ல போயிட்டு செலக்ட் பண்ணா மட்டும் போதும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டேட்டால போயிட்டு டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணி எங்க சோர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ அந்த சோர்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம கொடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த டேட்டாவை மட்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவீங்க. ஸோ இப்போ ட்ராப் டவுன் போயிட்டு டேபிள் ரிலேட்டட் டேட்டா எதனா இருந்துச்சு அப்படின்னாக்கா ஸோ அந்த மாதிரி நீங்கள் டேட்டா ஃபில் பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா இங்கே போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஈஸியா இருக்கும். ஆப்ஷன் எல்லாமே இங்கே இருக்கும். பெட்டர் வந்து டிபெண்டன்ட் வச்சிருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆமாம். இப்போ இண்டிபெண்டண்டாக வைக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இதில் போயிட்டு செலக்ட் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரே இதில் டைப் பண்ணணும். ஓகே ஓகேங்களா. புரியுது. ஸோ டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே வரும். ஸோ இப்போ ஒரு 10 ஐட்டம் இருக்குது 20 ஐட்டம் இருக்குது அப்படின்னாக்கா எல்லாத்தையுமே நம்மளால் டைப் பண்ண முடியாது. டிபெண்டன்ட் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகே கிளியர் சார், கிளியர். ஒரு 4 சார் இன்னும் ஒரே ஒரு டவுட். எஸ் கேளுங்க. ஓ ஆல்ரெடி ஈக்குவல் கொடுத்தா நம்ம சம் பண்ணும்ல, சம் பண்ணும்ல. ஆமா. அதே ஃபார்முலால ஷார்ட்கட்ல வேற ஏதாவது இருக்கா? சப் டோட்டலுக்கு ஏதாவது இருக்கா? சப் டோட்டலுக்கு அதே மாதிரி பண்ணுங்க. சப் டோட்டலுக்கு ஃபார்முலா அது ஷார்ட்கட். சப் டோட்டலுக்கு ஏன்னா சப் டோட்டல் எப்படி வருதுன்னா சம்டைம் வந்து நான் அதே ஆல்ரெடி ஈக்குவல் கொடுத்தா ஆனா அதுல வந்து ஃபில்டர் ஆப்ஷன் இருந்தா மட்டும் சப் டோட்டல் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்குது. பட் ஆல்ரெடி ஈக்குவல் கொடுத்தா நார்மல் இதில் எடுத்துக்க மாட்டேங்குது. ஸோ அதுக்கு ஏதாவது ஃபார்முலா ஷிஃப்ட் பிளஸ் அந்த மாதிரி ஷிஃப்ட் ஆல்ட் ஈக்குவல் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை உங்களுக்கு இந்த இடத்துல ஆல்ட் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா ஓகேங்களா, வெறும் அந்த சம் மட்டும்தான் எடுக்கும். ஓகேங்களா. இப்போ ஈக்குவல் டு சப் டோட்டலுக்குன்னு தனியாக ஒரு ஃபார்முலா ஷார்ட்கட் இருக்காது, ஃபார்முலால தான் இருக்கும். ஓகே. இல்லை இந்த ஃபார்முலா தெரியும், இந்த சப் டோட்டல் ஃபார்முலா தெரியும். 9 போட்டு பண்ணுவோம், சம் வேணா 9 போட்டு பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஏதாவது ஷார்ட்கட்ஸ் மாதிரி தான் இருக்கு. சப் டோட்டலுக்குன்னு இதுலயே எனக்கு கண்ட்ரோல் கொடுக்க முடியுமா உங்களால? இப்போ புரியல. கொடுக்க முடியாது. ஓகே இருங்க, நான் ஒரு எக்ஸல் ஷீட் ஓபன் பண்றேன். நான் என்ன செய்யறேன் அதுக்கப்புறம் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். 2 மினிட்ஸ் மேக்ஸிமம். ஓகே.
திங்க் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியாது நினைக்கிறேன். கண்ட்ரோல் இது நீங்க இது கொடுக்கணும் ஆக்சஸ். ஓகே ஒன் செகண்ட் நான் ஸ்கிரீன் ஷேரிங் எடுத்துடுறேன்.